500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அறிவிப்பை ரத்து செய்ய கோரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி தலைமையில் குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி பேரணியாக செல்ல இருக்கிறார்கள். நேரலையில் பார்க்கலாம். बिल्कुल लग नहीं सकती यार बाइट होने तो फिर कर लेना आप मैडम ले लो पीछे हो जाए कैमरा करने दो हम लोग जाना है और जो भी बोलना है One second, just 1 second. Give us a minute. Mamta ji here. Just a minute. पीछे चलो ना तो सबको मिलेगा ना यार. जैसे गवर्नमेंट क्लेम कर रही है मूव है ब्लैक मनी को रोकने के लिए नहीं, अब तक तो 8 दिन में देखा जा रहा है इट इज टोटली फेलियर और जनता दुखी हो गई है, जनता निराश हो गई है, जनता के पास गरीब किसान मजदूर के पास खाने को नहीं, पैसा नहीं जुगाड़ कर पा रहे. தற்போது மம்தா பானர்ஜி தலைமையில் பல்வேறு எதிர்க்கட்சியினர் குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அறிவிப்பை ரத்து செய்ய கோரி அவர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய பல்வேறு தகவல்களை டெல்லியில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இன்றைக்கு இந்த பேரணியில மம்தா பானர்ஜி தலைமையில யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கோரிக்கைகள் என்ன? கணேஷ், இந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் ரத்து செய்யப்பட்டது கடந்த 8ஆம் தேதி அன்று முதலே இந்த விஷயத்தை முதலாக கடுமையாக எதிர்த்திருந்தவர் மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள்தான். மத்திய அரசு ஏழைகளின் வயிற்றில் அடிக்கிறது, கடுமையான நடவடிக்கைகள் இதனால் நிகழப்போகிறது உள்ளிட்ட பல்வேறு காரசாரமான விஷயங்களை அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை நீண்ட நாள் எதிரிகளாகவே பார்க்கப்பட்ட இடதுசாரிகளும் மம்தா பானர்ஜியும் திரிணாமுல் காங்கிரசும் இந்த விஷயத்தில் ஒன்றிணைந்திருந்தார்கள், ஒன்று சேர்ந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மேற்கு வங்கம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஓரணியில் திரட்டுவதற்கான பணிகளை தொடர்ந்து மம்தா பானர்ஜி மேற்கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் மாளிகை வரை ஒரு யாத்திரை போன்று சென்று இன்றைய தினம் அவர் குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கின்றார். இந்த விஷயத்தில் மத்திய அரசின் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது. எனவே குடியரசுத் தலைவர் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவர் சார்பாக கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வராக இருந்த உமர் அப்துல்லா அவர்களும் இந்த கூட்டத்தில் அவர்கள் இந்த மார்ச்சில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான குரலும் தற்பொழுது வலுக்க தொடங்கி இருக்கின்றது. அதே போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் அவர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எனவே தற்பொழுது இது ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய தோழமை கட்சியாக பார்க்கப்பட்ட சிவசேனாவும் இந்த பேரணியில பங்கேற்கும் என்கிற ஒரு அறிவிப்பு நேற்றைக்கு வந்திருந்தது. சிவசேனா கட்சியினர் இதுல பங்கேற்றிருக்கிறார்களா? அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நிச்சயமாக, அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை சிவசேனா கட்சியானது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக அவர்கள் இந்த விஷயத்தை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள். நம்ம ரூபாய்கள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் இதனால் மக்கள் படுகின்ற துயரத்திற்கும் மத்திய அரசு மெத்தனமாக செயல்படுகிறது என்று கூறியும்தான் தொடர்ந்து அவர்கள் தங்களது கடுமையான அந்த வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களும் குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்களும் எதிர்கட்சியினருடன் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வலுவான எதிர்ப்பினை தெரிவிப்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். அதே போல தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அவர்களது குரலும் மிகப்பெரிய அளவில் மத்திய அரசுக்கு எதிராக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இன்னும் 2-3 தினங்களுக்கு மத்திய அரசின் சார்பாக பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு வந்தாலும் கூட இவர்களது எதிர்ப்பானது தொடரும் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற நிலையாக இருக்கிறது. நேற்றைக்குத்தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முகுல் ராய் அடுத்த லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல
மம்தா பானர்ஜி பிரதமராவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். இன்றைக்கு இந்த பேரணி நடக்கிறது. அரசியல் ரீதியில் இது எந்த மாதிரி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது? தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த உத்தரப்பிரதேசம் தேர்தல், பஞ்சாப், கோவா உள்ளிட்ட இந்த தேர்தல்கள் நடைபெற உள்ள சூழ்நிலையில் தற்பொழுது நரேந்திர மோடியின் இந்த அதிரடி அறிவிப்பானது ஒரு ஏகோபித்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சமீபத்திய ஆய்வில் 86% இந்திய மக்கள் மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இதன் காரணமாக வருகின்ற அடுத்தடுத்து நடைபெறுகின்ற பல்வேறு மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவிலான வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும், குறிப்பாக தற்பொழுது கருப்பு பணத்திற்கு எதிராகவும் கள்ள பணத்திற்கு எதிராகவும் மத்திய அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களிடம் பெரிய அளவில் கருத்துக்களை கூறுங்கள், எதிர்கட்சிகள் கூறுகின்ற கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தொடர்ந்து உங்களது கருத்துக்கள் அமைய வேண்டும் என்று நேற்றைய தினம் மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் எம்பிக்கள் மற்றும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் எம்பிக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் அறிவுறுத்தியிருக்கின்றார். எனவே இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய பலமான ஒரு சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கு உருவாகி வருகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே இந்த காரணத்தினால் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரே அணியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ரூபாய் நோட்டுகள் விவகாரத்தில் மம்தா பானர்ஜி ஆரம்பத்திலிருந்தே கடுமையான சாதனைகளை தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முதலில் அவர்கள் ஆதரிப்பதாக கூறிவிட்டு பிறகு மக்கள் அதிகளவில் துன்பப்படுகிறார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே இது ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியில் தங்களது நிலையை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றன.